அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விஷுவலான விஷயமும் சரி, நீங்கள் கேட்க போகிற விஷயமும் சரி, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுக்கு நகை வாங்கணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசை. அதை தாண்டி அது ஒரு சேவிங்ஸும் கூட. நம்மளுக்கு நகை வாங்கணுன்றது வேறு விஷயம். ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது, அதாவது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இல்லை நம்ம நெருக்கமான சொந்தக்காரங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கோல்டோ இல்லை வெள்ளியோ போட வேண்டியது அவசியமும் கூட, கட்டாயமும் கூட. அப்போ தான் நம்மளுடைய மரியாதை அங்கே நிலை நிற்கப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, சும்மாவே இருந்துட்டு கடைசி நேரத்தில் அங்கே போய் கடன் வாங்கலாமா, இங்கே போய் கடன் வாங்கலாமா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு பதட்டத்தோடையே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, நான் சொல்கிற மாதிரி. அப்போது நீங்கள் சூப்பர் ஜாலியாக போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக கூலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு வரலாம். எப்படி தெரியுமா? இப்போது நம்ம கண்டிப்பாக நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை நம்மளுடைய நெருக்கமான சொந்தங்களுக்கு மட்டும்தான் நம்ம கோல்டு கிஃப்டாக பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நெருக்கமானவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கே அழைப்பு விடுச்சிடுவாங்க. இதுவே நம்ம தூரத்து சொந்தமாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, நெருக்கமானவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கே அழைப்பு விடுப்பாங்க. அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. சில பேர் 3 மாதத்தில், சில பேர் 6 மாதத்தில், சில பேர் 1 வருஷம் கழித்து கூட கல்யாணத்தை வச்சுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்த உடனே அன்றைக்கி நைட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உட்காந்து நம்ம இந்த ரிலேஷனுக்கு என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும், எவ்வளோ பண்ணலாம், அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிவிட்டு அன்னிலேருந்து நம்ம அவங்களுக்காக காசு சேர்க்க ஆரம்பிக்கணுங்க. உதாரணத்துக்கு 1 கிராம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இப்போது ஒரு 8000 பக்கம் வருது. அப்போ நம்மளுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதத்தில் 1000 ரூபாய், ஒரு மாதத்தில் 2000 ரூபாய், 1500 ரூபாய் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனம் அந்த 6 மாதத்துக்குள்ளே நிறையவே கொஞ்சம் சிக்கனம் பிடிச்சி நம்ம சேர்த்து வச்சு நம்ம அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த 1 கிராம் தங்கத்தை நம்ம வாங்கி வச்சிடலாம். சப்போஸ் நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு 1 மாதத்தில் 2 மாதத்துலேயும் நம்மளுக்கு வர வேண்டிய காசு ஏதாவது இருந்து ஒரு 8000 பக்கம் நம்ம கையில் வருது அப்படின்னா அன்றைக்கே போயிட்டு நீங்கள் 1 கிராம் தங்கத்தை வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, 1 வருஷம் டைம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் இருந்துடாதீங்க. இதில் கடைசி நேரத்தில் நம்மளுக்கு பதட்டம் ஆகிடும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தங்கம் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போவோங்க. அதுவும் 1 2 இல்லைங்க, ஆயிரக்கணக்கில் அதிகரிச்சுட்டே போகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 6 மாதம் கழித்து வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பக்கம் நம்மளுக்கு அதிகமாகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு காசு இருக்குது அப்படின்னும் போதும் நீங்கள் அன்றைக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 2000 பக்கம் உங்களுக்கு சேவும் ஆகும், பதட்டமும் குறையும். அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்படின்னும் போதும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு 8000 ரூபாய் ரெடி பண்ணி, இல்லை உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு சேர்த்து வச்சு நீங்கள் போயிட்டு அந்த 6 மாதத்துக்குள்ளே வாங்கிட்டு வச்சிட்டிங்கன்னா கூலாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு வரலாங்க. இது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ல. நம்ம கூட பிறந்தவங்க ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்கன்னா குழந்தை பிறந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு கோல்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணி தான் ஆகணும். உதாரணத்துக்கு என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதே மாதிரி எங்கள் ஹஸ்பண்டுடைய பிரதருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஒரு குட்டி மோதிரம் ஒன்று வாங்கிட்டு வச்சுட்டோங்க. இன்னும் ஒரு 2 3 மாதம் சேர்த்து வச்சு இன்னொரு குழந்தைக்கும் வாங்கிட்டு வச்சுட்டோன்னா எப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கோ அப்போ போயிட்டு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அப்போ 3 மாதத்துலேயே நம்மளுக்கு விஷயம் காதுக்கு வந்துடும். அப்படி வரும்போது அப்போத்துலேயே நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு குழந்தைக்கு அப்படின்னும் போது ஒரு 1/2 கிராமோ 1 கிராமோ நம்ம ஒரு கோல்டோ இல்லை வெள்ளியோ
கொலுசு மாதிரி கூட நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு குழந்த பிறந்த பின்னாடி எப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அப்போ நம்ம போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்ப கூலாக இருக்குங்க. அன்னைய டே ஜாலியாகவும் போகும். இதுவே நம்ம எதையும் பிளான் பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்காமல் இருந்துட்டோம்னா நம்மளுக்கு தாங்க கடைசியில் அங்கே கடன் வாங்கலாமா இங்கே கடன் வாங்கலாமா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். ஹாப்பியாகவும் அந்த டே நம்மளுக்கு போகாதுங்க. எப்படி விசேஷ வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்களோ நம்மளும் அதே மாதிரி தாங்க சேர்த்து வச்சு செயல்படணும். சில நேரத்தில் நம்மளுக்கு தோணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனமாக இருந்து சேமித்து அது மற்றவங்களுக்காக நம்ம செலவு பண்ணணுமா அப்படின்னு தோணும். அது தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும்ல. நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கணும்னா சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்மளுடைய மரியாதை மட்டும் அங்கே இல்லைங்க, நம்ம யாருக்காக பண்ண போகிறோமோ அவங்களுடைய மரியாதையும் அந்த குடும்பத்தில் இருக்கும்ல. அதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பெரியவங்க செய்ய சொல்கிறது நல்லது தான் தோணுது. இதில் ஒரு மரியாதை மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு கோல்டோ இல்லை சில்வரோ நம்ம இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அதே மாதிரி அவங்களும் திருப்பி நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு வட்டியில்லா கடன் தாங்க சொல்லுவேன். பெரியவங்க வந்து செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா உறவு முறையும் பலப்படும். அதே நேரத்தில் அதில் நஷ்டம் எதுவுமே இருக்காதுங்க. பெருசோ சின்னதோ நம்மள வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணும்போது திருப்பி அவங்களும் நம்மளுக்கு செஞ்சுருவாங்க. அதனால் எல்லாமே டேக்கிள் ஆகிடுங்க. இதை நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சந்தோஷமாக நம்ம காசு சேமிச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனமாக இருந்து அவங்களுக்காக நம்ம மனசார பண்ணிட்டு வரும்போது அந்த திருப்தியும் நல்லா இருக்கும். நம்மளுடைய மரியாதையும் அங்கே நிர்ணயிக்கப்படும். ப்ளஸ் இன்னொரு ஃபங்க்ஷனில் அவங்க நம்மளுக்கு வந்து செஞ்சுருவாங்க. அதுவும் அங்கே வந்து சரியாக போயிடும். பெரியவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு உள்ளர்த்தம் இருக்கந்தாங்க செய்யும். அதில் எந்த ஒரு நஷ்டமுமே இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி அப்புறமேட்டு வந்து சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா எல்லாமே முடியுங்க. மற்றவங்களால் மட்டும்தான் முடியும், பணக்காரவங்க மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு இல்லை, எல்லாராலையுமே முடியும். அதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், பிளான் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், சாமர்த்தியமாக செயல்படணும். அது மட்டும்தாங்க முக்கியம் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கும் மரியாதை இருக்கும். அது நல்லது தானே. இதே டிப்ஸை நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம யாராச்சும் வீடு கட்டி குடி போகிறாங்க அப்படின்னாலும் நம்ம அவங்க எப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போவே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அவங்களுக்காக நகையோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பொருளோ நம்ம வாங்கி வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், க்ரீன் ஹார்ட் போடுங்க, அப்போ நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.